Hi viewers, இன்னைக்கு நம்ம healthy and tasty தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம் செய்யிறதுக்கு நான் 2 கப் ரைஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பெரிய வெங்காயம், பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், அப்புறம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு பே லீவ்ஸ், சோம்பு, ஸ்டார் அனீஸ், கிராம்பு இது மட்டும் தான் எடுத்துர்க்கேன். பட்டாணி நான் நைட்டே ஊற வச்சிட்டு காலையில வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ் கிடைச்சதுனா அதையும் போடுங்க, இன்னும் டேஸ்டா இருக்கும். ஸோ இப்போ ரைஸில் தேங்காய் பால் எடுத்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் கீ விட்டுட்டு பே லீவ்ஸ், சோம்பு, பட்டை இதெல்லாம் போட்டுடலாம். கீ எதுக்குன்னா தேங்காய் பால் சாதத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகும்போதே அந்த கீலேருந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். பத்தாவதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் கோகோனட் ஆயிலோ இல்லாட்டி நார்மல் குக்கிங் ஆயிலோ ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணும்லாம் இல்லை, கொஞ்சம் ஃப்ரை ஆனதையுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுமே உங்களுக்கு ஒரு நல்ல அரோமா வரும், பிரியாணியோட ஃப்ளேவரே வர்ற மாதிரி இருக்கும். இப்போ இதையும் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஆயில் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டும் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நான் நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எடுத்து போடுறேன். இதெல்லாமே கொஞ்ச நேரம் இதுலேயே வேகட்டும். ஏன்னா அந்த மசாலா ஃப்ளேவர் இந்த காயில் இறங்கணும். ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வேக வைக்கலாம். கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை, அந்த காயில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியே போதும். ஸோ இதுலேயே இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் இது வெந்தால் போதும். காய் இதுலேயே உங்களுக்கு பாதி வெந்துடும், பாதிக்கு மேலேயே வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பட்டாணியும் இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பட்டாணி போட்டாச்சு, இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இதை நம்ம ஒரு குக்கரில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற ரைஸையும் போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கலாம். நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் ரைஸ்க்கு இது நார்மல் ரைஸ் தான், அதனால் நான் 2.25 தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பாஸ்மதி ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை பிரியாணி ஜீரக சம்பா ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அது உங்களோட ஆப்ஷன் தான். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட் போட்டு விசில் விட்டுடலாம். இது நார்மல் ரைஸ்னால் ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டாலே போதும். இதுவே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் போடுறீங்கன்னா ஒரே ஒரு விசில் விட்டுட்டு சிம்மில் 5 நிமிஷம் வச்சு இறக்கிடுங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். ஜீரக சம்பா ரைஸும் அதே மாதிரி தான். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சாங்க. பிரியாணி ஃப்ளேவர்லேயே நம்மளுக்கு டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக எக் கிரேவி இல்லாட்டி கத்திரிக்காய் தொக்கு இல்லைனா பன்னீர் ஏதாவது ரெசிபீஸ் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.